ஹாலிவுட்டின் மாஸ் ஹீரோவான விஜய் தற்பொழுது கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. அவர் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான லியோ திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாச்சு. லியோவுக்கு விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனங்கள் தான் கிடைத்தது. இருந்தாலும் ஒரு வாரத்திலேயே 461 கோடி ரூபாய் வசூலாச்சு. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக இருக்கிற தளபதி விஜயை வைத்து ஒரு படமாவது பண்ணிடணும்னு பலருக்குமே கனவு இருக்கு. நல்ல முன்னணி அல்லது அனுபவம் இருக்கிற இயக்குநர்களுக்கே அது எட்டா கனியா இருக்கு. பேட்டா உள்ளிட்ட படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விஜய் ஒரு படம் நடிக்க போறதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. விஜய்க்கு 2 முறை கதை சொன்னதாகவும் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணலாம் என்று விஜய் சொல்லியதாகவும் யூடியூப் சேனல் நேர்காணல் ஒன்றில் கார்த்திக் சுப்ராஜ் தெரிவிச்சிருந்தாரு. தற்பொழுது நடிகர் விஜய் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இப்பொழுது கோட் படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட பாதி முடிவடைந்திருக்கிற நிலையில அவரோட அடுத்த படம் குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. விஜயோட அடுத்த படத்தை இயக்குறது கார்த்திக் சுப்ராஜ் என்றும் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துல ஒரு முக்கிய கேரக்டர்ல எஸ்ஜே சூர்யாவும் நடிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. எனவே தளபதி 69 திரைப்படத்தில் கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன் மற்றும் எஸ்ஜே சூர்யா போன்ற 3 பிரபலங்கள் இணைந்து பணியாற்ற இருப்பது ரசிகர்களை வேற லெவல்ல மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த படத்தோட பூஜை விரைவிலேயே நடைபெற இருக்காம். விஜய் அடுத்தடுத்த படங்களை விரைவிலேயே நடித்து வெளியிட திட்டமிட்டு இருக்காராம்.